மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சீட்டு 1ல் உள்ள டேட்டாவையும் சீட்டு 2ல் உள்ள டேட்டாவையும் எப்படி வந்து ஆட் பண்ணுறது சொல்லி மெனு மூலம் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் வந்து மெனு மூலம் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறது, கமாண்டு மூலம் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து சீட்டு 1ல் உள்ள டேட்டாவையும் சீட்டு 2ல் உள்ள டேட்டாவையும் எப்படி வந்து ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எப்படி வந்து ஆட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ சீட்டு 1ல் நான் ஒரு 5 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சீட்டு 2லையும் A1லேருந்து A5 கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த சீட்டு 3ல் வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சீட்டு 1 போய் கிளிக் பண்ணுங்கள். சீட்டை 1 இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏயை மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். சீட்டு 1 A:A எடுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மட்டும் போட்டுங்க. ஒரு ப்ளஸ் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல அடுத்தது சீட்டு 2 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த A1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதையும் வந்து சீட்டு 2ல் வந்து ஏ காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூக்கு மட்டும் ஆன்சர் வந்துடும். 2 நம்பரையும், அதாவது ஃபஸ்ட்டு A1ல் உள்ள வேல்யூக்கு மட்டும் நம்பர் வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராப் பண்ணி அடுத்த 5 செல்லுக்கும் இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஆன்சர் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.